வணக்கம் ஐயா. வணக்கங்க. இவர்தான் சூரஜ் சிங். மாப்பிள்ளையோட சித்தப்பா. மாப்பிள்ளையும் இவர் கூட தான் வந்திருக்காரு. வணக்கம். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நான் தான் பார்வதியோட அத்தை. இதுதான் கல்யாண பொண்ணுங்களா? சம்பந்தி, நீங்க நினைக்கிற மாதிரி கல்யாண பொண்ணு இவல்ல. கல்யாணத்தப்ப எந்த பொண்ணும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு முன்னாடி இப்படி வந்து நிக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியாது? ஐயா, நான் சும்மாதான் கேட்டேன். எனக்கு தெரியாதுங்களா இந்த ஊர் பாரம்பரியம் என்னன்னு. விளையாட்டு எல்லாம் ஒரு ஓரமா தள்ளி வச்சுட்டு வந்த வேலையை மட்டும் பாக்குறீங்களா? சரிங்க ஐயா. நான் எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இந்த வருஷம் நம்ம வீர்பூரை சேர்ந்த ஒரு பொண்ணு பார்வதிங்கிற பாருவ ஸ்ரீ வருண் அவர்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். மாப்பிள்ளை வீட்டு சார்பா பொண்ணுக்கு நிறைய சீதனம் வந்திருக்கு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க குறைவில்லாம பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் நன்றி. வீர்பூரோட ஜமீன்தாரா இருக்கிற நானும் அவங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டேன். இன்னையில இருந்து 2 நாளைக்கு நம்ம சார்பா அவங்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாது. வீர்பூர்ல பொண்ணு எடுத்தவங்க எல்லாருமே 2 மடங்கு பணக்காரங்க. நான் சம்பந்தம் பண்ற எல்லா இடமும் அந்த மாதிரி தான். ஆமா, நான் வீர்பூருக்கு வந்து சேர்ந்துட்டேன். இல்ல, இப்ப வர வேண்டாம். நான் சொன்னதுக்கு அப்புறம் வா. மாப்பிள்ளை இப்ப வந்துகிட்டு இருக்காரு. வணக்கம் ஐயா. வணக்கம். இவரு இப்ப இருந்த இந்த வீர்பூரோட மாப்பிள்ளை. இந்த ஊர்ல பொண்ணு எடுக்க போற ஒவ்வொரு மாப்பிளையும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய சடங்க, அதாவது ஒரு பரீட்சையை சந்திக்கணும். அதுல அவங்க ஜெயிச்சே தீரணும். அப்பதான் வீர்பூர்ல பொண்ணு எடுக்க தகுதியானவர்னு நம்மளால முடிவு பண்ண முடியும். இப்ப மாப்பிள்ளை அந்த பரீட்சையை ஆரம்பிக்க போறாரு. நீங்க தயாரா தானே மாப்பிள்ளை இருக்கீங்க? புடிங்க மாப்பிள்ளை. ஒண்ணு, 2, 3. ஐயா, என் பையன் நீங்க வச்ச போட்டியில ஜெயிச்சு உங்க மனசுல இடம் பிடிச்சிட்டான். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. நானும் என் அண்ணன் பையனும் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கோம். அதனால நானும் அவனும் ரொம்ப தூரத்துல இருந்து வந்ததுனால களைச்சு போயிருக்கோம். எங்களுக்கு தங்கறதுக்கு இடம். மாப்பிள்ளைக்கு சித்தப்பா தானே நீ? அப்பா இல்லையே? இல்லங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. நடக்கும்போது எல்லா வேலையும் நல்லபடியா நடக்கும். ஆமா ஆமா ஐயா, ஆமா. வாய மூடிக்கிட்டு இருக்கியா?
வாய திறந்த மாப்பிள்ள துணியை வெட்டின மாதிரி நான் உன்னை வெட்டி போட்டுருவேன். தேவையில்லாம இந்த ஜமீன்தார்கிட்ட வாய கொடுக்காத. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப நல்லவனா நடிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, அப்ப எல்லாரும் வாங்க. சரி போலாம். Damn it. என்ன இது? என்னோட இன்ஃபர்மேஷன் தப்பாயிடுச்சு. உன்னோட இன்ஃபர்மேஷன் கூடவே என்னோட அப்சர்வேஷனும் இருக்கு. சோ நிச்சயம் எந்த தப்பு நடக்காது. இத பாத்தியா? இத வச்சுக்கிட்டு கண்டிப்பா டென்ட் எல்லாம் கட்ட முடியாது. சார் இது வந்து கன். பிஎஸ்டி ஆளுங்களோட கண்ணுக்கு முன்னாடியே கன்ஸ் அவங்க கொண்டு போயிருக்காங்க. அதுவும் சர்வ சாதாரணமா ஏமாத்திட்டு போயிட்டாங்க. பார்டருக்கு அந்த பக்கத்துல இருந்து மறைச்சு எடுத்துட்டு வராங்க. ஒவ்வொரு பாட்டா எடுத்துட்டு வராங்க. இங்க வச்சுதான் ஒண்ணு சேர்க்கிறாங்க. அப்புறம் இப்போ இந்த ஊர்ல தான் ஏதோ ஒரு மூலையில இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சார் எங்க சார்? நடந்தேனே காதலை அளந்தேனே நீ தொட பறந்தேனே நான் என்னை வியந்தேனே ஐயோ ஐயோ மேகம் போலே கலைந்து கலைந்து போகிறேன்
எல்லாத்தையும் பார்த்து சரியான இடத்துல வச்சிருங்க. மெதுவா மெதுவா, எதுவும் விட்டு போயிடல, எல்லாம் சரியா இருக்குல்ல? பார்த்து பார்த்து மெதுவா. ஐயா, நம்ம சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பணும். என்ன? எதுக்கு? பயப்படாத, எந்த பிரச்சனையும் வராது. யாருக்கும் தெரியாம நான் பாத்துக்கிறேன், வேலையை பாரு. இங்க பாரு. சொல்லுங்க. நீ இங்கே இருந்து வேலைகளை எல்லாம் நல்லபடியா பாத்துக்க. ஆகட்டையா. இங்க இருக்கிறவங்க யாரும் வெளியவும் போக கூடாது, உள்ளேயும் வரக்கூடாது. ஆகட்டையா. இங்க வா. நீ ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணியிருந்தாலும் உன்னை நான் உயிரோட விட்டுருக்கேன். ஆமாங்கய்யா. அந்த விஷயத்தை எப்பவும் மறந்துடக்கூடாது. சரிங்கய்யா. இன்னொரு விஷயம், ஒரு தடவை தான் நான் மன்னிப்பேன். சரிங்கய்யா. என்ன சம்பந்தி? ஐயா, எங்க ஊரு பொண்ணு மருமகளா வரப்போறா. அதனால எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு கொடுக்கறத ஏத்துக்கணும். கண்டிப்பா ஐயா. ஏ தம்பி, ஒரு காப்பி ப்ளீஸ் கொண்டு வாய. இதுதான் கல்யாணத்துக்கு போட்டுக்கணும். ஜமீன்தாரம்மா, இதெல்லாம் இப்ப எதுக்கு? பேசாத. நீ கல்யாணமாகி இன்னொரு வீட்டுக்கு போறல்ல, செய்யறத எந்த குறையும் இல்லாம செய்யணும். அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, நீங்க எந்த குறையும் இல்லாம தான் செய்வீங்க. நானும் போற வீட்டுல. எனக்கு தெரியும், நான் கிண்டல் தான் பண்ணேன். அந்த கடவுள் உன்னோட அம்மாவை உன் உருவத்தில் அனுப்பி வச்ச மாதிரி இருக்கு. உன்னை பார்க்கும்போது உன்னோட அம்மாவை பார்க்குற மாதிரியே இருக்கு. ஜமீன்தாரம்மா, போலாமா? இதோ கிளம்பிடலாம், வா. ஒரு நிமிஷம். என்னாச்சு? இது உங்களுக்காக. எனக்காகவா? ரொம்ப அழகா இருக்கு. நாம எல்லாருமே எந்த மாதிரியான துணியை போட்டுட்டு இருக்கோம் தெரியுமா? நம்ம பொண்ணு நமக்காக செஞ்ச துணி இது இல்ல? பாவம், இவளுக்கு நேரம் தான் கிடைக்கல. இல்லனா தான் கல்யாண Dress தானே ரெடி பண்ணிருப்பா. போலாமா? மாப்பிள்ள, பொண்ணு வந்துருச்சு. பொண்ணு பாருங்க. நீனு கூப்பிடுங்க டேய். அதுக்குள்ளயா? ஏய், பாரு பாரு. காற்றிலே நடந்தேனே, காதலை அளந்தேனே, நீ தொட பறந்தேனே, நான் என்னை வியந்தேனே. ஐயோ ஐயோ மேகம் போலே கலைந்து கலைந்து போகிறேன். மெய்யோ பொய்யோ தோணவில்லை, ரசிகன் கவிஞனாகினேன். விண்மீன் முதுகிலேறினேன், 100 கண்டம் தாவினேன். உன்னில் உன்னில் மூழ்கினேன். காற்றிலே நடந்தேனே, காதலை அளந்தேனே, நீ தொட பறந்தேனே, நான் என்னை வியந்தேனே.
என்ன வருண் மாப்பிள, கொடுத்த பரீட்சையில நல்லபடியா பாஸ் பண்ணிட்டீங்க. இனிமே இந்த பொண்ணு வைக்க போற பரீட்சையில பாஸ் பண்ணி ஜெயிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. சொல்லு, மாப்பிள்ளைக்கு என்ன பரீட்சை வைக்க போற? பாருக்கு கவிதை பாடினா ரொம்ப பிடிக்கும். ஏய் சும்மா அவங்க சொல்றது உண்மைதானே? சொல்லு. கேக்குறல்ல, சொல்ல. இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்க ஒரு கல்ல கூட பேச வச்சிடலாம். ஆனா வெக்கத்துக்கு உதாரணமா இருக்கிற எங்க பாருவ நீங்க பேச வைக்கவே முடியாது. இவ பேசுறது இன்னொரு பக்கம் இருக்கட்டும், இன்னும் உங்க முகத்தை ஏறெடுத்து கூட பார்க்கலையே. உன் கண்களில் ஏக்கம் தெரிகிறது. உன் கண் இமைகளில் கனவுகள் தெரிகிறது. நாளை இந்த மணப்பெண் எனக்கு சொந்தமாவாள். இவள் என்னை மணக்க மறுத்தால் நான் என்ன செய்வது? இங்க பாத்தீங்களாப்பா, வருண் கவிஞன் ஆயிட்டான். வீட்டுல நம்ம கிட்ட ஒரு கவிதை சொல்லிருப்பானா? என்ன சித்தப்பா நீங்க? பொண்ணு விஷயம்னு வந்துட்டா வைங்களேன், நம்மளோட மாப்பிள்ள விஞ்ஞானியா கூட ஆயிடுவான். அப்படி இருக்கும்போது கவிஞன் ஆக மாட்டானா? கவிதை மட்டும் இல்ல, விட்டா டூயட் கூட பாடுவான். என்ன மாப்பிள்ள, பெரிய பெரிய கவிதையெல்லாம் எடுத்து விடுறீங்க? வேற ஊர்ல இருந்து வந்த மாப்பிள்ள நம்ம பொண்ணுக்காக சொன்ன கவிதைய பாத்தீங்களா?